மாண்புமிகு உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே இந்த 20 ஆண்டுகளாக பெரும்பான்மையாக பலனடைந்து வருகின்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உறுதியாக மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் 2005 படி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர்களே அதிலே தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜ்யசபாவிலே நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அது குறித்து இதே மன்றத்திலே விவாதித்தார்கள், அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் காலத்திற்கு ஏற்ப 20 ஆண்டுகள் இந்த சட்டமும் இந்த திட்டமும் கொண்டு வந்து 2005 இப்போது நாம் 20 ஆண்டுகளை கடந்து இருக்கிற போது ஒரு சட்டம், ஒரு திட்டம் காலத்திற்கு ஏற்ப ஏதோ அந்த திட்டத்தையே ரத்து செய்து விட்டதாகவும்